இன்னைக்கு நாம இந்த சோயாபீன் வச்சுதான் நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இது உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஹை புரோட்டீன் இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மஸ்ட் இதை நீங்க ட்ரை பண்ணலாம். உங்க வெயிட் லாஸ் ஜேர்னில இதை நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா விசிபிளா நீங்க வெயிட் லாஸையும் பார்க்கலாம், அந்த சேஞ்சஸ். சோ இந்த சோயாபீனை வச்சுதான் இன்னைக்கு நான் ஒரு சிம்பிளான ரெசிபி செய்ய போறேன். இந்த சிம்பிளான ரெசிபி வீட்டுல இருக்க வெறும் ஒரு 5-6 பொருள் வச்சுதான் நம்ம செய்ய போறோம். பட் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நீங்க நான்வெஜ் செய்ய முடியாத டைம்ல இந்த மாதிரி செஞ்சு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். சோ இது எப்படி சிம்பிளா செய்யறதுன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரேவிக்கான பேஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன். பெரிய சைஸ் ஆனியனாக இருந்தால் ஒன்றே போதும். இதை மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றே போதும். இதையும் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் ரஃபாக தான் கட் பண்ணுறேன். இந்த தக்காளியில் இருக்க இந்த நடு காம்பு பகுதியை எப்போதுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. நீங்கள் கிரேவி எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறீங்கன்ற அளவை பொறுத்து தக்காளி வெங்காயத்தோட அளவையும் கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ முக்கியமான ஸ்டெப், நம்ம சோயாவை ஹாட் வாட்டரில் சோக் பண்ண போகிறோம். நான் மீடியம் சைஸான சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பெரிய சைஸ் இருந்ததுன்னா அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதால நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குமே அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். சால்ட் போட்டு ஹாட் வாட்டர் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா சோக் ஆகி வரட்டும். இப்போது கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததும் இது கூடவே நான் ஒரு 5-6 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணி இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போது கலருக்காக காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நார்மல் ரெட் சில்லி இருந்தால் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சதையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிம்மில் டு மீடியமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம க்ரீமி டெக்ஸ்சர் வரணும், அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் ஒரு 5-6 முந்திரி சேர்த்துருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சோயாவில் கால்சியம், மெக்னீஷியம், ஹை ப்ரோட்டீன் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உங்கள் கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம். டயட்டில் இருக்கவங்க இதை எடுத்துக்கும் போது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஃபைனலாக இந்த வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு லைக் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இதை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சோம் இல்லையா சோயா, இது எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை புழிஞ்சி எடுத்துக்கலாம் ட்ரையாக, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல். இந்த மாதிரி பண்ணுறதால இந்த சோயாவில் இருக்க ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். நமக்கு சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் வராது. நிறைய பேர் இதனாலேயே இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் அந்த பிரச்சனை இந்த மாதிரி செய்யும்போது இருக்காது. அதே கடாயிலே கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் ஒன்று சேர இந்த ஆயில்லையே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த கேப்பில் நம்ம ஆற வச்ச அந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது எந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இதில் நான் கோகோனட் அதை எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்படி செய்யும்போது இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்க அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு நான் இதை உங்களுக்கு ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த டெக்ஸ்சர் ரொம்ப க்ரீமியாக அந்த கிரேவி ரொம்ப ரிச் டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கடாயில் ஆட் பண்ணி எல்லாம் ஒன்று சேர நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பேஸ்ட்டு வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணால் போதும். இது கூட தேவையான அளவு உப்பு, நம்ம சோயா சங்க்ஸே ஆட் பண்ணி நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும், கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு லிட் போட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹை ப்ரோட்டீன் இருக்க சோயா சங்க்ஸ் கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ இது கூடவே லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக ஃப்ரெஷ் கொரியாண்டரை ஆட் பண்ணிக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க செஞ்சு தர சொல்லி. ஸோ செய்கிறதுக்கு ரெடியாக இருங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன்னே சொல்லலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, இல்லை நான்வெஜ் செய்ய முடியாத டே அப்போது இதை மாதிரி செஞ்சு கொடுத்து வீட்டில் அசத்துங்க. கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் நம்ம சேனலை நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்து இந்த குட்டி சேனலை பெரிய சேனலாக சேர்ந்தே வளர்த்துவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.